டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் தாக்குதல். குவைத்தில் இருக்கும் அமெரிக்க படைத்தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகின. எதிரி தான் செய்வது தவறு, தவறின் மேல் தவறு என்று தெரிந்து தம் மீது தாக்குதலை நடத்துகின்ற பொழுது தாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அடிக்கு அடி, வெடிக்கு வெடி, இதுதான் நமது பதில் அடி என்று ஈரான் கூறியிருக்கின்றது. தங்களுடைய நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பண்டார் அப்பாஸ் துறைமுகம் உட்பட பல இடங்களில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் யுத்த நிறுத்தத்தை மீறுகின்ற அப்பட்டமான தவறாகும். இந்த தவறை மிக மிக தெளிவாக, திட்ட தெளிவாக தெரிந்துதான் அமெரிக்கா நடத்தியது. அந்த தாக்குதலை நடத்திவிட்டு அதற்கு பிழையான காரணங்கள் பலதை கூறியது. ஆனால் உண்மை என்பது அது அல்ல. தான் செய்தது தவறு என்பதை அமெரிக்கா திட்ட தெளிவாக தெரிந்துதான் அதை செய்தது. இந்த செயலை அமெரிக்கா இன்று நேற்றல்ல தொடர்ந்து செய்து வருகின்றது. அதை ஏற்று அடி வாங்கி ஊமையாக இருந்து அமெரிக்காவிடம் இருந்து பெறுவதற்கு எமக்கு எதுவும் கிடையாது. எம்மிடமிருந்து பெறுவதற்கு தான் ஆக்கிரமிப்பாளராகிய அமெரிக்கர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலடி அவசியம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவு இந்த தளத்தின் மீது தாக்குதலை நடத்தியது என்பதை உடனடியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக தர முடியாது என்று அறிவித்திருக்கின்றது. ஈரான் தாக்குதலை நடத்த அமெரிக்கா வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக இருந்ததா? இல்லை. ஈரானுக்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கின்றது. ஈரானுடைய பண்டார் அப்பாஸ் துறைமுகத்தின் மீது அமெரிக்காவினுடைய குண்டு வீச்சுக்கள் நடைபெற்றன என்றும், அதுபோல கோர்முஸ் நீரிணையில் கண்காணிப்பிற்கு பறந்து கொண்டிருந்த ஈரானினுடைய ட்ரோன்கள் பல சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு புறம் இருக்க, குவைத் மீது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டிருக்கின்றது. குவைத் அமெரிக்காவினுடைய கேந்திர முக்கிய ராணுவ தளமாகும். குவைத்தை முடக்கினால் வரப்போகின்ற மாபெரும் மத்திய கிழக்கு போரில் அமெரிக்காவினுடைய வலது கையை முறித்தது போன்ற நிலை வரும். இதனால் தான் சதாம் ஹுசேன் முதலாவதாக குவைத்துக்குள் படையை இறக்கி குவைத்தை தீமூட்டி கொளுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது குவைத்துக்குள் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் ஈரான் தான் என்று இன்னமும் உறுதி செய்யப்படாவிட்டாலும் வேறு வழியில் தாக்குதல் நடைபெற்றிருக்குமா, ஈரானுடைய உப ஆயுத குழுக்கள் நடத்தி இருக்குமா என்கின்ற ஆய்வுகள் நடைபெறுவதாக குவைத் கூறியிருக்கின்றது. ஆனால் தாக்குதலை உறுதி செய்திருக்கின்றது. சேத விவரங்களை தரவில்லை. அமெரிக்க தரப்பில் இருந்தும் ஈரான் நடத்திய தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு பதிலடிக்கு அமெரிக்காவும் தாக்கி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று இரவு முழுவதும் வான வேடிக்கையாக இருந்திருக்கின்றது. அதேவேளை மறுபுறம் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்பது பேச்சுவார்த்தை தான், அது தீர்வு திட்டத்தை எட்டி தொடவில்லை, போர் என்பது முடிவடையவில்லை, போரும் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து தண்டவாளம் போல இரண்டும் சமாந்தரமாகவே ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறியதற்கு பதிலடியாக அமெரிக்கா போரையும் சமாதானத்தையும் ஒன்றாக நடத்துகின்ற பொழுது நாம் சமாதானத்தை மட்டும் தனியே வைத்திருக்க முடியாது என்பது ஈரானுடைய பதிலடியாகும். நேற்று முன்தினமே அமெரிக்கா எப்படி தாக்குதலை நடத்தியதோ அதுபோல ஈரானும் அமெரிக்கா மீதான தாக்குதலை நடத்துவதற்கான உரிமையை சர்வதேச அரங்கில் பெற்றிருக்கின்றது என்று கூறியிருந்தது. இந்த இருவரையும் சமாதானப்படுத்த முடியாத சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி இருவரையும் ஒரே நாளில் சமாதானத்திற்குள் கொண்டு வந்துவிட முடியாது. இருவரும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமலே அழிவு கட்டத்தினுடைய விளிம்பிற்கு வந்திருக்கின்ற நிலையில் ஒரே நாளில் இதை யூட்டர்னாக திருப்புவதற்கு இது ஒன்றும் சினிமா படம் அல்ல. எனவே நீண்ட காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மத்திய கிழக்கை முழுமையாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அனைவரும் நடத்தி கொண்டிருக்கின்ற போரானது கடைசி விளிம்பின் பிரசவ கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. அதேவேளை ஈரான் நடத்தியது இது ஒரு பயிற்சி தாக்குதலாகவே இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இன்றைய பலம் என்ன, என்னென்ன எதிர்ப்பு ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றது என்பதை அறிவதற்கு குவைத் மீதான இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஈரானுடைய பலம் என்ன என்பதை அறிவதற்கு அமெரிக்காவினுடைய தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை முறிவடையக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஏறத்தாழ 95% அது முறிவடைந்து விட்டது. இப்பொழுது நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது. போர் வெடித்தால் எதிரியினுடைய பலம் என்ன என்பதை அறிவதற்கு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தில் குத்தி பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். எப்படி கோபம் வருகின்றது என்று பார்ப்பதற்கு. அடுத்து என்ன நடைபெற போகின்றது, அடுத்து எதுவும் நடைபெறலாம் என்கின்ற நிலைக்கு
அதை யாரும் முன்னெதிர்வு கூற முடியாத நிலைக்கு விவகாரம் வந்து நிற்கின்றது. அதேவேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனான் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காசாவிலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. வடபுல இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலினால் ஒரு இஸ்ரேலிய படை வீரர் கொல்லப்பட்டு 2 படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று இஸ்ரேலில் இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன. மறுபுறம் அமெரிக்காவினுடைய அத்துமுறல்கள் தொடருமாக இருந்தால் இதைவிட பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.